Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டி ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். So லாஸ்ட் வீடியோல நான் வந்து ஒரு இல்லுமினேட்டர்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா. So கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ரொம்ப நாளா விஷ் லிஸ்ட் பண்ணி வச்சிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு ஃபைனலி நான் அதெல்லாமே வாங்கிட்டேன். So இன்எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்டும் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டும் இருக்கு. So இது என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ நான் காமிக்க போற ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து Amazonல இருந்து பிக் பண்ணியிருக்கேன். Amazon மெகா ஃபேஷன் டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க லிங்க் மூலமா போயிட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 70% வரைக்குமே ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்டா நான் போட்ட கெட் ரெடி வித் மீல வந்து அந்த ஒரு இல்லுமினேட்டர் ப்ராடக்ட் பத்தி நான் ரிவீல் பண்ணவே இல்லை, என்ன பிராண்ட் அது என்ன அப்படின்றத. பட் இந்த வீடியோல வந்து லாஸ்ட்ல வந்து வச்சு இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஏத்தாம ஃபர்ஸ்டே அந்த ப்ராடக்ட் வந்து காமிச்சிடுறேன். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ரியல் மேக்கப் பேஸ் இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஹைலைட்டிங் ப்ரைமர்னு போட்டிருக்காங்க. அண்ட் கீழே அவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, போர்ஸை வந்து மாடிஃபை பண்ணணும்னு போட்டிருக்காங்க, அண்ட் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும் அண்ட் நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும் இது ஸ்கின்னுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இன்கிரீடியன்ஸ் அதை பற்றிலாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் இதில் நான் வாங்கியிருக்க ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 01 நேச்சுரல் டிண்ட்டில் வந்து வாங்கியிருக்கேன். இதில் கோல்ட் டிண்ட்டும் இருக்குது அண்ட் சில்வர் டிண்ட், சாரி இதுதான் வந்து சில்வர் டிண்ட், கோல்ட் டிண்ட் இருக்குது அண்ட் பிங்க் டிண்ட்டும் வந்து இருந்துச்சு. பட் நான் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய நேச்சுரல் டிண்ட் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்கலி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது என்ன ப்ராடக்ட்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இது பேசிக்கலி வந்து ஒரு பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், இல்லுமினேட்டர் அல்லது ஸ்ட்ரோப் க்ரீம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை சூப்பராக பிளெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பயங்கர க்ளோயிங்காக இருக்கும், ஸ்கின்னே வந்து பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது மேக்கப்புக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேஸாக வந்து போட்டுக்கணும். இல்லை நீங்கள் மேக்கப்லாம் போட மாட்டீங்க அப்படின்னா கூட நார்மல் ஸ்கின்ல கூட இதை வந்து போட்டிங்கன்னா பயங்கரமாக பளபளன்னு இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா இங்கெல்லாம் நமக்கு ஜிகு ஜிகுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஸ்மைல் பண்ணால் இந்த லிஃப்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த சீக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில், நோஸோட சென்டரில், ஃபோர்ஹெட்டில், சின்லலாம் அப்ளை பண்ணோன்னா இது நமக்கு அந்த லைட்டில் நிற்கிறப்ப இல்லை சன்லைட்டில் இருக்கிறப்ப வந்து அப்படியே நல்லா பயங்கரமாக பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ரொம்ப டெட் சீப்னு கிடையாது, பட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அண்ட் இதில் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு இது இப்போ நான் எடுத்த அளவு கூட நமக்கு தேவைப்படாது. என்டையர் ஃபேஸ்க்கும் வந்து போடுறதுக்கு, அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் வந்து போடுறதுக்கு ரொம்ப லைட்டாக எடுத்தாலே போதும். இது அவ்வளோ பளபளன்னு ஜிகு ஜிகுன்னு இருக்குது. ஸோ இப்போ என் கையே வந்து பிளெண்ட் பண்ணாலே இந்த இடம் எல்லாமே வந்து பயங்கர க்ளோயிங்காக இருக்குது. அண்ட் ரொம்ப மைன்யூட்டான கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது, தனியாக ஆப்வியஸாலாம் தெரியவே தெரியாது. அண்ட் ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நான் சொல்வேன். நான் மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்ட் லைட்டாக பிங்க் லைட்டாக ஞாபகம் இல்லை ஷேடு. பட் அதில் இருக்கிற க்ளோ விட இதில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அது வந்து இன்னுமே கொஞ்சம் மைன்யூட்டான கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து தெரியும் பார்த்தாலே நமக்கு. அதுக்காக ரொம்ப ஜிகு ஜிகுன்னு ஆடெல்லாம் தெரியலை. பட் இது வந்து தெரியுது, அந்த மேக்கோடதை விட இது கொஞ்சம் நல்லாவே தெரியுது, விசிபிளாக இருக்குது. பட் ரொம்ப ஒர்த்த ப்ரைஸ் நான் சொல்வேன். பேக்கேஜிங் வந்து கிளாஸ் பேக்கேஜிங் இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங்காக இருக்குது. பார்த்தாலே செம்ம கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட், நல்லா வெயிட்டாகவே இருக்குது இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, உங்கள் ஸ்கின்ல வந்து க்ளோவே தெரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிலி ஸ்கின் பீப்பிள் இதை விட கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். எனக்கும் ஆயிலி ஸ்கின் தான், பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ரொம்ப கிளாஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபினிஷ். ஸோ வந்து ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் நான் தீர்த்து கூட முடிக்க மாட்டேன், அவ்வளோ இருக்குது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின் தான், நேச்சுரலாகவே எனக்கு ஆயில்ஸ்லாம் செக்ரெட் ஆகி அந்த இடம் எல்லாமே நல்லா பயங்கர க்ளோயிங்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் வந்து இதை வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஸ்கின்ல வந்து க்ளோவே இல்லை அப்படின்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. செகண்ட் ப்ராடக்ட் வந்து லோரியலோட லாஷ் பாரடைஸ் மஸ்காரா வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய செகண்ட் பேக். ஸோ மேக் மஸ்காராவாக இருக்கட்டும், 2 வேஸோட இருக்கட்டும், எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான பிராண்ட் தான். அதில் இல்லாத ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மஸ்காராவில் இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப டெட் சீப் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த 2 பிராண்டோட கம்பேர் பண்ணுறதை விட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த இதெல்லாம் நான் வந்து என்னோட பிரைடல் மேக்கப்பில் யூஸ் பண்ணிக்கிறத விட இந்த மஸ்காரா கண்டிப்பாக என்னோட பிரைடல் கிட்டில் இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு என்னோட பிரைடல் மேக்கப் எல்லா கிட்லேயுமே இந்த ஒரு மஸ்காரா இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் நான் 2 ஃபேஸோடது எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். பட் மெயினாக நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணது இந்த ஒரு மஸ்காரா தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மஸ்காரா லவராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மஸ்காரா வேணும், அது உங்கள் லாஷை வந்து நல்லா லென்த் பண்ணி காமிக்கணும், வால்யூம் பண்ணி காமிக்கணும், அட் த சேம் டைம் அது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணை முடித்து இந்த ஒரு மஸ்காரா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக யூ ஒன்ட் ரெக்ரெட் இட். ஏன்டா இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கவே மாட்டீங்க. பிகினிங்கில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காட்டியும் நீங்கள் ஒரு 6 to 10 டைம்ஸ் யூஸ்க்கு அப்புறமேட்டு இந்த மஸ்காரா செம்மையாக வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் உங்களோட லேஷஸ் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வந்து ஒட்டின மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ அப்ளை பண்ணுற விதத்துலையும் இருக்குது. ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ப்ளஷ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து லிக்விட் ப்ளஷ். ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரெவல்யூஷன் சூப்பர் டூயி லிக்விட் ப்ளஷ் யூ காட் மீ பிளஷிங் அப்படின்ற ஷேடில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேடோட நேம் வந்து யூ காட் மீ பிளஷிங். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து டியூவியான ப்ராடக்ட் தான். எனக்கு ஆயிலி ஸ்கின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து டியூவியான ப்ராடக்ட்லாம் பிடிக்காது. இது வரைக்கும் நான் வாங்கினதில் எதுவுமே டியூவி அப்படின்ற மாதிரி மென்ஷனே பண்ணியிருக்காது. எல்லாமே மேட் அப்படின்ற மாதிரியே இருக்கும். பட் இப்போலாம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் டியூவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால வந்து பிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி டியூவின்னு போட்டிருந்தாலே அந்த பக்கமே நான் வந்து போக மாட்டேன். யூஸ்வலி அவாய்ட் தோஸ் ப்ராடக்ட். பட் இப்போ வந்து கொஞ்சமாக சரி கொஞ்சம் வாங்கி தான் பார்ப்போமே, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்னதான் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஷேட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணுறதுக்கும் சீக்ஸில் ஸ்வாட்ச் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் நான் என்னோடய பாமில் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்தாலே போதும், பயங்கர க்ரீமியாக இருக்குது அண்ட் சூப்பர் பிளெண்டபிள். கையாலே ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் கையாலே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இந்தளவுக்கு இருக்குது, பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே. இதுவுமே பயங்கர கிளாஸியாக இருக்குது. இது போட்டாலே நமக்கு வந்து இல்லுமினேட்டர் தேவையே படாது, அந்த மாதிரி இருக்குது ப்ராடக்ட். ஸோ திஸ் ஆஃப் த ஷேட் லுக்ஸ். நான் வந்து நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நேச்சுரலான ஒரு பிங்க் டிண்ட் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நான் வெளியிலலாம் போட்டு எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா, டக்குன்னு ஃபேட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்லாம் தெரியல. ஜஸ்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணல. மேபி நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரிவ்யூ மாதிரி கூட கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதான் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன் ப்ளஷில். அண்ட் ப்ளஷோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ ஹெச்டி இன்டென்ஸ் மேட் லிப்ஸ் ப்ளஸ் ப்ரைமர். பேசிக்கலி இது வந்து ஒரு லிப் கிரையான் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பேக்கேஜிங் நமக்கு பார்க்குறதுக்கு. கேப் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இதை நம்ம ட்விஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து வரும். லிப் கிரையான் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் வாங்கியிருக்க ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா டீ ரோஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், டீ ரோஸ் 10 அப்படின்ற ஷேடில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேட் இப்படி தான் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் பிங்க். ப்ரௌன் வந்து டோன் கம்மியாக இருக்குது, பட் பிங்க் டோன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ப்ரௌன் அண்ட் பிங்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான நியூட் ஷேடாக இருக்குது. அண்ட் இது வந்து எவ்ரிடே ஷேட். உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டர் கலர்ஸ் லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து பிடிக்காது, மைல்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து பிக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோன் வரைக்கும் சூட் ஆகும். டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு லிப் லைனர் போட்டால் இது வந்து ஒரு சூப்பரான நியூட் ஷேடாக இருக்கும். அண்ட் இந்த ஷேட் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். நிறைய பேர் இதுக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலி வாங்கிட்டேன். இதே பிராண்ட்லேயே வந்து நான் இன்னொரு ஷேட் ஸ்கேண்டலஸ்னு ஒரு ஷேட் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் டார்க் டோனில் இருக்கும், டீப் ஒயின் பர்கண்டி அந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்கும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டீப் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அந்த ஷேட் வந்து உங்களுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஆனால் அந்த ஷேட் வந்து ஃபேர் டு லைட் மீடியம் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு ரொம்ப டார்க்காக நல்ல ஒரு போல்ட் கலராக இருக்கும். பட் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து ஸ்மச் ப்ரூஃப்லாம் கிடையாது, ஆப்வியஸ்லி இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அட் த சேம் டைம். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். எனக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டைமில். இப்போ நான் வாங்கினதுலேயே வந்து அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டை வந்து அடிக்கடி விஷ்லிஸ்ட் பண்ணி வைப்பேன், ஆட் டு கார்ட் கொடுத்து பை பண்ணுவேன். அதுக்குள்ளேயே வந்து அது கரண்ட்லி அன்அவைலபிள் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி நான் அதை வந்து வாங்கிட்டேன். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கீரோவோட இந்த PH லிப் ஆயில் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பேசிக்கலி வந்து இவ்வளோ பிங்காலாம் இல்லை. நான் வாங்குறப்ப நல்ல ஒரு கிளியராக இருக்க மாதிரியான ஒரு லிக்விடாக இருந்துச்சு, கிளியர் கிளாஸாக வந்து இருந்துச்சு. இது ஒரு பேசிக்கலி ஒரு லிப் கிளாஸ் மாதிரி தான், லிப் ஆயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீரோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து ஜம்போ சைஸில் இருக்குது இந்த ஒரு லிப் கிளாஸோட பேக்கிங். ஸோ இப்படி தான் இருக்குது. டோஃபுட் அப்ளிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா பயங்கர ஜம்போ சைஸில் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேட்டருமே சரி லைட் பிங்க் ஷேடில் இருந்துச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டார்க் பிங்க் ஆகிட்டு அந்த யூஸ் பண்ணுற இடம் மட்டும். அண்ட் இந்த கிளாஸுமே வந்து கிளியர் கிளாஸாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிளியர் கிளாஸ் வந்து எப்படி பிங்க் ஆச்சு அப்படின்னா இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி தான், கிளியர் கிளாஸாக இருக்கும். நம்ம லிப்ஸில் போடுறப்ப அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் டிண்ட் வந்து கொடுக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம லிப்ஸோட pH லெவலில் வச்சு இதோட கலர் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ண ஆசை இருந்துச்சு. இப்போலாம் நிறைய பிராண்டில் வந்து இந்த மாதிரி pH லிப் டென்ட், லிப் கிளாஸ், அதுக்கப்புறமேட்டு நார்மல் லிப்ஸ்டிக்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் என்னுடைய ஹேண்ட்ஸில் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கிளியர் கிளாஸாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து அப்ளை பண்ண நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல நான் வந்து இந்த கிளாஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஸோ கொஞ்சம் நேரம் ஆகவே இதை வந்து இன்னுமே டார்க்கன் ஆயிரும். அண்ட் இப்போ நான் லிப்ஸில் போட்டிருக்க கூட இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். அண்ட் நீங்கள் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா லைட்டான பிங்க் ஷேடாக நேச்சுரலான பிங்க் ஷேட் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் நிறைய கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் எனக்கு இந்த கிளியர் கிளாஸாக இருந்தது இந்த மாதிரி பிங்க் கிளாஸாகவே மாறிடுச்சு. ஸோ நல்ல டார்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இன்னுமே பயங்கர டார்க் ஆயிடுது. அண்ட் இந்த லிப் கிளாஸ் இந்த ஷைன் இது எல்லாமே வந்து நமக்கு லிப்ஸில் வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷைனிங்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா பிளாட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷைனிங் போயிடும். பட் அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டா கூட அப்படியே இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டெயின் வந்து போகும். மற்றபடி இந்த கிளாஸ் போனாலுமே நமக்கு அந்த ஸ்டெயின் வந்து பிங்க் ஸ்டெயின் வந்து லிப்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைஸ். இந்த ரேட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான் நான் சொல்லுவேன். பட் இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட ஃபினிஷாக இருக்கட்டும், இந்த லாங் லாஸ்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நீங்களும் வந்து லிப்ஸ்டிக்ஸ்லாம் அதிகமாக போட மாட்டீங்க, கொஞ்சம் லிப் பாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூ ஒன்ட் ரிக்ரெட். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு பெரிய தம்ஸ் அப் இந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து மேக்கப்கே வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஒரே ஒரு ஹேர் ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் டூல் தான் அது என்ன அப்படின்றத உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். இது வந்து ஹேர் ரோலர்ஸ். ஆக்சுவலி ஹீட்லெஸ் கர்ல்ஸ் வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ரோலர்ஸ் தான் இது. பேக் ஆஃப் 6ன்ற மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜம்போ சைஸில் இருக்கும். நமக்கு தெரியுதா உங்களுக்கு, பெரிய பெரிய ரோலர்ஸாக இருக்குது. ஜம்போ சைஸில் இருக்கக்கூடிய ரோலர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் கலர் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ரோலர்ஸ் மேலே எல்லாத்துலேயுமே வந்து வெல்க்ரோவில் நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ நமக்கு ஹேர்லாம் வந்து ஒட்டிக்கிறதுக்காக இந்த வெல்க்ரோ பேட்டர்ன் மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேர் வந்து கிரிப்பாக இதில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு. அண்ட் இந்த பேக் ஆஃப் 6 ரோலர்ஸ் கூடவே நமக்கு வந்து கிளிப்ஸுமே சேர்த்தே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கிளிப்ஸ் நமக்கு தனியாக வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ 12 கிளிப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரோலருக்கு 2 கிளிப்ஸ்ன்ற மாதிரி. ஸோ இந்த கிளிப்போட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கு இந்த கிளிப் பார்க்கறதுக்கு. ஸோ நமக்கு கிரிப்பாக பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு மெட்டல் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 12 கிளிப்ஸ் வந்து இருக்கு. நான் இந்த ஆர்கனைஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஹீட்லெஸ் கர்ல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அதிக டைம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் வச்சுட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். ஹேர் வந்து நல்லா டேம்டாக இருந்துச்சு, நல்லா வால்யூம்னஸாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் வந்து அந்த சலூனில் ஹேர் கட்க்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு ப்ளோ ட்ரை பண்ணி ஒரு கேர்ள் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரோலர்ஸை வந்து மினிமம் நீங்கள் வந்து ஒரு 2 hours ஆச்சு வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஹேர் வாஷ்க்கு அப்புறமா நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணி ஷைனிங்கான ஹேரில் வந்துட்டு ஹேர் சீரம் அப்ளை பண்ணியோ இல்லாட்டா வந்து லைட்டாக வந்து இந்த ரோலர்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வாட்டரை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணியோ அப்படியே செட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்புறமேட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பர் ரிசல்ட் வரும். அண்ட் இந்த ஹேர் ரோலர்ஸ் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்கிறேன். 12 கிளிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே அவங்க தேவையில்லை. ஜஸ்ட் இது மட்டும் வச்சு செக்ஷன் பண்ணி 6 இதை செக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வந்து ரோல் பண்ணி வச்சிடலாம். இதில் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி ரோலர்ஸ் வந்து மெயினாக யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ஹேரை வந்து ஹீட் போட்டு கேர்ள் பண்ணி இந்த மாதிரிலாம் டேமேஜ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹீட்லெஸ் ரோலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து ஹீட்டிங் ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, உங்கள் ஹேரை நீங்களே வந்து தப்பாக யூஸ் பண்ண தெரியாமல் வந்து ஸ்பாயில் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஹேருக்கு நிறைய வால்யூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமேட்டு ஹேர் வந்து நல்ல பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நல்ல வால்யூம் கொடுக்கும் அப்படின்னு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ that's it for today's call. இன்னைக்கு வாங்கின ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye. Take care.